சில நாட்களாக ஒரு சில பேர் யூடியூப்ல இந்த பேஜை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்ததும் நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். இது யூடியூப்லையும் கூகுள் மாதிரியே சர்ச் பண்ணி தான் வீடியோவை பார்க்க முடியுமான்னு நினச்சிருக்கலாம். ஒரு சிலர் இது யூடியூப்ல இருக்க ஏதோ ப்ராப்ளம், அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தேடி இருக்கலாம். ஆனால் இது யூடியூப்ல ரீசெண்டாக கொண்டு வரப்பட்ட ஒரு சேஞ்ச். எல்லாருக்குமே தெரியும், யூடியூப் நம்ம ப்ரௌசர் மாதிரியே சர்ச் ஹிஸ்ட்ரியை, ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். ஒருவேளை நீங்கள் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணுற ஆப்ஷனை ஆஃப் பண்ணியிருந்தா உங்களோட ஹிஸ்ட்ரியும் சேவ் ஆகாது, சர்ச்சஸும் சேவ் ஆகாது. இருந்தாலும் உங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு யூடியூப். அது கூடவே உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை ஆன் பண்ணுங்க, அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் கரெக்டாக வரும், உங்கள் மெசேஜையும் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த சேஞ்சுக்கு பிறகு என்னோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன எல்லாருக்குமே எதையுமே காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க யூடியூப். எது வேணும்னாலும் நீங்களே சர்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஷார்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் இருந்து தான் வீடியோஸ் வருமே தவிர வேற எந்த வித ரெக்கமெண்டேஷன்ஸும் வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க கொடுத்துருக்கிற மெசேஜை பாருங்க. கெட் த லேட்டஸ்ட் வீடியோஸ் டெய்லர்ட் டு யூ, அதாவது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோன்னு அர்த்தம். இது மூலமா யூடியூப் என்ன சொல்ல வராங்க? அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்க இந்த சேஞ்சு நமக்கு நல்லதா கெட்டதா? வாட்ச் ஹிஸ்ட்ரியை ஆஃப் பண்ணி வைக்கலாமா இல்லை ஆன் பண்ணலாமா? இது பற்றின விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே எந்த ஒரு சோசியல் மீடியா சைட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ ஆடியோ பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதாவது இதுவரை அந்த தளத்தில் நம்ம இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு உண்டான சஜஷன்ஸ் வரும். யூடியூப்ல கொண்டு வரப்பட்ட இந்த சேஞ்சுக்கு முன்னாடி அதில் பார்க்குற எல்லா வீடியோவுமே யூடியூப்லேயே வாட்ச் ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு யூடியூப். அதை எப்போ வேணுமோ கிளியர் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், இப்படி எல்லா கண்ட்ரோலுமே யூடியூப் கிட்ட மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த தகவல்கள் எல்லாத்தையும் மற்ற கூகுள் ஆக்டிவிட்டீஸ் கூட இணைச்சிட்டாங்க. அது என்ன மற்ற கூகுள் ஆக்டிவிட்டீஸ்? ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கூகுள் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. பிளே ஸ்டோரில் இருந்து எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணியிருக்கணும். புது ஃபோன் வாங்கின ஆர்வத்தில் அதில் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுக்குறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அது மூலமாக நம்ம ஃபோனில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை கூகுள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் அனுமதி கொடுக்குறோம். இந்த அனுமதி மூலமாக கூகுள் நம்மளோட ஃபோனில் நம்ம பண்ணுற செயல்களை ஸ்டோர் பண்ணும். எந்த ஆப்பை எந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணோம், அதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம், இப்படி எல்லா தகவல்களையும் கூகுளால் ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இதை myactivity.google.comல போய் பார்க்கலாம். இது மூலமாக நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை கூட ட்ராக் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான டேட்டா மாடலை உருவாக்குறாங்க. டேட்டா மாடல் அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகளை வச்சு உருவாக்கப்படுற ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து எந்த வீடியோவை பார்ப்போம், அல்லது எந்த வீடியோ நமக்கு பிடிக்கும், இது போன்ற விஷயங்களை கணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸை நம்ம ஃபீடுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்மளோட ஆக்டிவிட்டி டீடைல்ஸ் கூட யூடியூப் ஹிஸ்ட்ரியும் சேரும்போது நமக்குன்னு உருவாக்கப்பட்ட அந்த டேட்டா மாடல் இன்னும் அக்யூரேட்டாக மாறும். நமக்கு கொடுக்கப்படுற வீடியோ சஜஷன்ஸ் குவாலிட்டி இன்னும் அதிகரிக்கும். இதனால தான் நம்ம நினைக்கிற வீடியோவை யூடியூபால் கொடுக்க முடியுது. இதை வச்சு தான் எங்களால் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வீடியோஸை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை ஆன் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது தானே? நமக்கு பிடிச்ச வீடியோவை பார்க்க முடியுமேன்னு நினைக்கலாம். அதுவும் சரிதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. நமக்கு நல்லது பண்ணணும், நம்ம வேலையை ஈஸியாக ஆக்கணும்னு யூடியூப் நினைக்கிறது நல்ல மோட்டிவ் தான். ஆனால் அவங்களோட பிரைமரி மோட்டிவ் அது கிடையாது. யூடியூபோட முக்கியமான வருமானமே ஒவ்வொரு வீடியோவுக்கும் முன்னாடியும் வர்ற ஆட்ஸ் தான். அப்படி கொடுக்குற ஆட்ஸை அந்த யூசர்ஸுக்கு ரெலவெண்ட்டாக கொடுக்கும்போது தான் அது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் மேலும் அதிகமான ஆட்ஸை கம்பெனிஸ்லேருந்து வாங்க முடியும். ஸோ ரொம்ப ரெலவெண்ட்டான, ரொம்ப அக்யூரேட்டான ஆட்ஸை கொடுக்கணும்னா நம்மளோட பிஹேவியரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறது மூலமாக இதை ஈஸியாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பர்சனலைஸ்டு மாடலை உருவாக்கும் போது யூசர்ஸையும் அதிகமான நேரம் யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு சரியான வீடியோஸை சஜஸ்ட் பண்ண முடியும். எதுக்காக ஹிஸ்ட்ரி ஆன் பண்ண சொல்கிறாங்கன்னு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இனி அதை ஆன் பண்ணணுமா வேண்டாமுங்கிற டிசிஷனை நம்ம தான் எடுக்கணும். யூடியூபோட இந்த சேஞ்சை ஒரு நல்ல ஃபீச்சராக நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். பொதுவாக யூடியூப்பை பயன்படுத்துறவங்களுக்கு ரெண்டு பர்பஸ் தான் இருக்க முடியும். ஒன்று என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று தனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேடி தெரிஞ்சுக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் யூடியூப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கஷ்டப்பட்டு தேடணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்டை யூடியூப்பால் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் இந்த செகண்ட் கேட்டகரியில் தனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவையான யூடியூப் வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது அதில் சஜஸ்ட் பண்ணப்படுற கண்டென்ட் மூலமாக வந்த வேலையே மறந்து போய் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. அதுக்கான ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு வைங்க. இந்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக டை கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு டை கட்ட தெரியாது.
சரி யூடியூப்ல பார்த்துக்கலாம்னு யூடியூப் போறீங்க. அங்கே சர்ச் பாக்ஸில் ஹவு டு டை அ டைன்னு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி சஜஷன் வீடியோவில் லியோ படத்தில் அஜித் கேமியோ பண்ணுறாராங்கிற ஒரு தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணுறீங்க. அந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்ததா லோகேஷோட இன்டர்வியூ, அடுத்ததா அவரோட அசிஸ்டண்டோட இன்டர்வியூ, அந்த படத்தோட ஷூட்டிங் பார்க்க போனோட இன்டர்வியூன்னு வரிசையா வீடியோவா பார்த்து 1 மணி நேரத்தை அதுலேயே செலவு பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுவே ஹிஸ்டரி ஆஃப் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த பிளாங்க் பேஜ் தான் தெரியும். அதுல ஹவு டு டை அ டைன்னு சர்ச் பண்ணா அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் வரும், தவிர டிஸ்ட்ராக்ஷனுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ நம்ம யூசேஜை பொறுத்து யூடியூபோட இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆன் ஃபியூச்சரை பயன்படுத்திக்க முடியும். நான் ஃபோக்கஸ்டாக ஒரு பர்பஸோட யூடியூப்பை யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சா வாட்ச் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்றது தான் நல்ல ஆப்ஷன். இருந்தாலும் முதல் கேட்டகரியான பொழுதுபோக்கில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி இதை ட்ராக் பண்ணி அதன் மூலமாக ஒரு பர்சனலைஸ்டு மாடலை உருவாக்குறாங்க. இந்த மாடல் மூலமாக சஜஸ்ட் பண்ணப்படுற வீடியோஸை அதிகமான நேரம் கன்சியூம் பண்ணும்போது அது நம்மளை அடிக்ஷனுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் டைம் பாஸுக்குன்னு வந்த நம்மளை அந்த நாளோட பெரும் பகுதியவே இதில் செலவு பண்ண வைக்கும். காலப்போக்கில் அதுவே அடிக்ஷனாக மாறும். ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு பிடித்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த 2 தேவைகளையுமே பூர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.